கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகாவில் உள்ள பெரியகளந்தை அருள்மிகு ஆதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு அந்த காலத்தில் ஜமீன் குடும்பத்தினர் திருப்பணிகள் மேற்கொள்வதற்கு பல ஏக்கர் நிலம் தானமாக கொடுத்தனர். தற்போது அந்த ஆவணங்களின்படி 8 ஏக்கர் 80 சென்ட் நிலங்கள் கைமாறி ஆக்கிரமிப்பில் உள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. பல கோவில் நிலங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டும் பல நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளதால் அவற்றை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதில் சிக்கல் உள்ளது. இதில் பெரியகளந்தை ஆதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் குறித்து ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பில் உள்ளதா என கண்டறிய வேண்டும் என ஆன்மீக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் தி.மு.க. கிணத்துக்கடவு பேரூராட்சி தலைவர் கதிர்வேல் என்பவர் மேற்படி இடத்தில் உள்ள 2 ஏக்கர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஆதீஸ்வரர் கோயில் இடத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கடந்த 1912ஆம் ஆண்டு கோவில் பெயரில் உள்ள நிலம் வகை மாற்றம் செய்யப்பட்டதா அல்லது இனாம் சட்டப்படி நிலம் மாற்றம் செய்யப்பட்டதா என்பது குறித்து அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கூறுகையில் 1970ஆம் ஆண்டு முதல் நிலம் கோவில் பெயரில் இல்லாமல் தனிநபர் பெயரில் உள்ளது. மாவட்ட நிர்வாகத்திடம் உள்ள ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும். அதன் பிறகே அந்த நிலம் குறித்து விவரங்கள் முழுமையாக தெரியவரும் என்றனர். இதுகுறித்து கிணத்துக்கடவு தலைவர் கதிர்வேலிடம் கேட்டதற்கு, நான் எந்த தவறும் செய்யவில்லை, உண்மை இருந்தால் என் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும் என்றார் மிக கூலாக.